தமிழச்சிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில. இது வரைக்கும் ராம்குமாரை பற்றி பேசிகிட்டு இருந்தது, இப்போ டக்குன்னு அடுத்த கேஸுக்கு வந்துருச்சு. தமிழக முதல்வர் ஜெயலலிதா மர்மமான முறையில் மரணம். தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பாக இறந்து விட்டதாக நம்பகமானிடம் தகவல் வருகிறது. இதை சொல்வதற்கும் அசாத்தியமான மனத்திடம் வேண்டி இருக்கிறது. ஒருவேளை தகவல் பொய்யாக இருக்குமானால் என் மீது விமர்சனங்கள் இனி எவ்வாறாக இருக்கும் என்பதை என்னால் உணர முடிகிறது. ஆனால் நாளை தான் ஜெயலலிதா மரணமடைந்தார் என்று கூறி நாளை அறிக்கை விட வேண்டிய அரசியல் உள்நோக்கத்தை தான் நாங்கள் மக்களிடம் முன்கூட்டியே அறிவிக்க விரும்புகின்றோம். ஒருவேளை ஜெயலலிதா உயிரோடு தான் இருக்கிறார். தமிழச்சி சொன்னது புரளி என்றால் மகிழ்ச்சியே. அப்படி இல்லாமல் நாளை தான் ஜெயலலிதா இறந்தார் என்று அறிவிப்பதனால் எனக்கு கிடைத்த நம்பகமான தகவல்களை முன்கூட்டியே நான் அறிவித்ததன் அடிப்படையில் தமிழக மக்கள் விழிப்படைய வேண்டும் என்பதற்காகவே தகவலை உலகத் தமிழர்களின் முன் வைத்திருக்கிறேன். ஒரு மாநிலத்தின் முதல்வருக்கு இந்த கதி என்றால் சாதாரண மக்கள் நிலையை இந்த RSS இயக்கம் எவ்வாறு கையாளக்கூடும் என்பதை நினைத்தாலே பேரதிர்ச்சியாக இருக்கிறது. சுவாதி கொலை தொடங்கி ஓசூர் விஸ்வ இந்து பரிஷத் தலைவர் சூரி கொலை, கோவை இந்து முன்னணி சசிகுமார் கொலை, திண்டுக்கல் இந்து முன்னணி பிரமுகர் வீட்டில் பெட்ரோல் குண்டு தாக்குதல் என அனைத்து விஷயங்களும் இஸ்லாமியர் மீது பழி போட்டு இங்கே இந்து முஸ்லிம் கலவரத்தை உண்டாக்க இந்திய மோடி அரசு துணையோடு RSS முயற்சி செய்து வருகிறது. ஆக ஒரு முடிவோடு இங்கே கலவரத்தை உண்டாக்கி ஆக வேண்டும் என்ற பதவி வெறியில் தீவிரமாக செயல்பட்டு வரும் பார்ப்பனிய RSS அதற்கு ஒரு தடையாக இருக்கும். முதல்வர் ஜெயலலிதா அவர்களையும் சூட்டோடு சூடாக கொன்றுவிட்டதோ என்ற ஐயம் ஏற்படுகிறது. முதல்வர் ஜெயலலிதா அவர்களை சொத்துக்கு வழக்கை வைத்து பார்ப்பனிய RSS மிரட்டி வந்த போதிலும் ஜெயலலிதா தனக்கே உரித்தான தன்னிச்சையாக இயங்கும் குணத்தோடு இந்த கூட்டத்திற்கு கட்டுப்படாமல் போக முயன்றதுதான் முதல்வர்களின் மனத்துக்கு காரணமாக இருக்குமோ என்று கேள்வி எழுகிறது. ஆக தமிழக முதல்வர் அவர்களின் நிலை பற்றி தெளிவான தகவலை மக்களும் தெரிவிக்க வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளது. இதை எந்த அரசிடம் கேட்பது என்பதுதான் இப்போதைக்கு பெருங்குழப்பம். ஒட்டுமொத்த தமிழகம் பார்ப்பானிய RSS பாஜக இந்து முன்னணி கும்பலை எதிர்த்து நிற்க வேண்டிய காலம் உருவாகியுள்ளது. தமிழர்களை இப்போதும் விழித்து கொள்ளாவிட்டால் பிறகு எப்போது? இந்த மாதிரி ஒரு போஸ்டை போட்டு இதெல்லாம் ஏன் தான் உயிரோடு இருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு கலவரமாக ஆக்கி விட்டு இவங்க தான் நமக்கு வேட்டு வைக்க போகிறான்னு நினைக்கிறேன். எந்த RSSஓ எந்த இஸ்லாமிய விஷயமோ நம்ம கொல்ல போகிறது கிடையாது. இந்த மாதிரி புரளி கலப்புறாங்க. வெளிநாட்டில் உட்காந்துட்டு எதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் வேலை? அப்படி உனக்கு இங்கே தமிழ்நாட்டை விழிக்க வைக்கணும்னா இங்கே தமிழ்நாட்டுக்கு போராடு. எதுக்கு அங்கே போராடிட்டு இருக்க? இன்னொரு தடவை சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயத்துக்கு உட்காந்துக்கிட்டு தேவையில்லாமல் போட்டுட்டு உனக்கு ஒரு ஃபாலோ பண்ணுறது லைக் பண்ணுறதுக்காக நீ இவ்வளோ பிரச்சனையை கலப்புனா ஃப்ரான்ஸில் இருக்க மாட்டேன், கடவுள்கிட்டே இருக்க மாட்டேன், நரகத்தில் எங்கேயாச்சும் உட்காந்து கும்பிபாகம் கொடுத்துருவோம். ஞாபகம் வச்சுக்க.